இது எல்லாமே உடலோட தர்மம், மனசுக்கும் தர்மம் இருக்குது. ஆத்மாவுக்கான அந்த விழிப்புணர்வானது இன்னும் ஏற்படலை, அதுதான் இங்கே பெறப்படுது. இந்த ரெண்டுமே வேறு வேறு. நம்ம காலேஜுக்கு போகும்போது அங்கே பேராசிரியர்கள் இருப்பாங்க, பாடத்திட்டம் இருக்கும், மாணவர்கள் இருப்பாங்க, அது எல்லாமே உலக சார்புடையது. ஆனால் ஆத்ம ஞானம் அடையிறதுங்கிறது மெய்யானது. அதனால இந்த ரெண்டுமே வேற வேற. ஆத்ம ஞானம் இன்னும் அடையலை தானே? ஆமாங்க. அந்த ஞானத்தை இங்கே பெறலாம். அப்புறம் குருமீத் ஜி உலக வாழ்க்கைக்குரிய குருவை பின்பற்றுவாங்க. அது நல்ல விஷயந்தான், செய்யட்டும். அது மன நிம்மதிக்காகவும் புண்ணியம் சம்பாதிக்கவும் தான். ஆமாங்க. ஆனால் ஆத்ம ஞானம்ங்கிறது மோட்சத்துக்காக. குருமீத் தன் கணவன்கிட்ட மனைவிங்கிற கடமையை செய்வாங்க, தன் பையன்கிட்ட அம்மாங்கிற கடமையை செய்வாங்க. அப்புறம் மதப்படி குரு நானக்கை பின்பற்றுவாங்க. இருக்கட்டும், அது குர்மீட் பண்ணுவாங்க. ஆனால் நான் யார் அப்படிங்கிறத இன்னும் தெரிஞ்சுக்கல. அந்த ஞானமானது தான் ஆத்ம ஞானம். அந்த ஞானத்தில் இருக்கணும். சரிங்க. இந்த நடைமுறைகளை விட வேண்டியதும் இல்லை, மாற்ற வேண்டியதும் இல்லை. அதை தனியாக வச்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சிட்டீங்க தானே? ஆமாங்க, ரொம்ப நல்லா. ஸ்கூலில் நமக்கு குரு இருக்கிறது இல்லையா? முதல் வகுப்பில் ஒரு குரு, 2வது வகுப்பில் 2 குரு ஆயிடுவாங்க, 11வது வகுப்பில் 12 குரு ஆயிடுவாங்க. ஆமாம், ஆமாங்க. குரு மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆத்மாவுக்குங்கிறதுனால இங்கே எந்த குருவும் இல்லை. இங்கே நாங்கள் யாரையும் சிஷ்யர்கள் ஆக்கிறதும் இல்லை. உங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடச்சிருது. சரிங்க. தாதாஜி என்ன சொல்லுவார்னா, நாங்கள் ஆத்மாவில் இருக்கோம், உங்களுக்கும் ஆத்மாவில் இருக்கிறதுக்கான ஞானத்தை வழங்குகிறோம். அப்போது எந்த ஆத்மா யாருக்கு குரு, எந்த ஆத்மா யாருக்கு சிஷ்யர்? ஆத்மாங்கிறதுல குரு சிஷ்யர்னு எதுவும் இல்லை. ஆத்மாங்கிறதுல எந்த பேதமும் இல்லை. ஏன்னா நீங்களும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். ஆனால் குருமீத்துக்கு குருங்கிறவர் இருப்பாங்க, மத குருன்னு ஒருத்தர். காலேஜில் வாழ்க்கை நடைமுறைக்கு குரு, ஸ்கூலில் குரு. அப்புறம் பிரச்சனை வந்துட்டா அதை பற்றி கணவன்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா அப்போது கணவனும் ஒரு குரு தான். மாமியாரை கேட்கணுன்னா அவங்களும் குரு தான். எங்கே கேட்கணுன்னாலும் அப்படி தான். இங்கே தத்துவ ஞானம் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அதாவது நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் யார் அப்படின்னு. அப்புறம் அதிலேயே இருக்கணும். சரிங்க. குருமேஜி வாழ்க்கை நடைமுறையில் ஈடுபடுவாங்க. குருமேஜி என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் அறிபவன் காண்பவனாக இருக்கணும். அதுதான் ஆத்மாவோட தர்மம். நீங்கள் அப்படி தான் இருக்கணும். சரிங்க.